என்னடா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து எந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது 1க்கு 100 தடவை நான் வந்து அதை யோசிச்சு தான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து எங்கேஜாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்ப்பேன். அந்த தரவரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற டாப் 3 கேஜெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட் சினாரியோவுக்கு முக்கியமான ஒரு 3 கேஜெட். அதனால் வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் வாங்க முடியாமல் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து இது மாதிரிலாம் கேஜெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்காவது நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அதால் வந்து அவங்களோட இப்போ நடக்கக்கூடிய இந்த கொரோனா டைமில் வந்து இந்த கேஜெட்டால் அவங்களால சர்வை பண்ண முடியும். அது கூட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். இந்த வீடியோ யாராவது ஒரு நண்பர்களுக்காச்சும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து இந்த கேஜெட்டால் அவங்களால வந்து சேஃபாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இந்த கேஜெட் வாங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் வந்துடுறாங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அமேசான்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் இப்படி தான் சேஃபாக வந்துருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நானோ ஸ்ப்ரே கன். இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நானோ ஸ்ப்ரேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1200 வாட்ஸ் உள்ளது. யூசர் மேனுவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீஃபாக எப்படி யூஸ் பண்ணணும். இது நார்மலாக இந்த கன்னை நீங்கள் வெளியில் பார்த்துருக்க முடியாது. இது மல்டிபிள் பர்பஸில் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ப்ளூரே கன்னுன்னு சொல்லுவாங்க. அது இப்போ உள்ள சானிடைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரே ஒரு மிஷின் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைட் இண்டிகேஷன் பட்டன். அது மட்டும் இல்லாமல் இந்த நானோ ஸ்ப்ரே வந்து எந்த அளவுக்கு வரணும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நோசல் இருக்குது. இந்த நோசல்லேருந்து பயங்கரமான சூடு புகை வெளியே வரும் லைட்டோட. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் இருக்குது. நார்மலாக எக்ஸஸ்க்கு வந்து நல்ல கேப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். அந்த பாட்டில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 260 ml வந்து நம்ம வந்து சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அந்த தண்ணியோடு சேர்த்து. நல்லா இருக்குது. ஓவராலாக பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சோடியம் ஹைட்ரோக்ளோரிக்கும் வந்து நம்ம அஃபிஷியலாக வந்து அமேசானில் வாங்கணும். இண்டோ பவர் சொல்லிட்டு அதிலே சானிடைசர் ஸ்ப்ரேன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து நெருக்கி வந்து 599 ரூபா தான் வரும். இது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வந்து சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் வந்து ஸ்ப்ரே உள்ள மெட்டீரியல். இது மாற்றி வாங்கிடாங்க. தண்ணி மாதிரி இருக்கணும். தண்ணி மாதிரி இருந்தாலே சூட் ஆகும். இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்து போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய நேரம் இருந்துச்சு. இந்த சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாட்டில் ஃபில் பண்ணலாம். மேக் ஷூர் தட் ஃபுல்லாக ஃபில் பண்ண தேவையில்லை. அரைவாசி இருந்தாலே போதும். அரைவாசி இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைவாசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் பாட்டில் வந்து போர் பண்ணுறேன். சேஃப்டி மெஷருக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுங்க. நான் வந்து எங்கிட்ட துணி க்ளவுஸ் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி இந்த க்ளவுஸ் போடக்கூடாது. ஏன்னா இது போட்டால் கலர் போகும். நம்ம வந்து நார்மலாக அந்த மெடிக்கல் க்ளவுஸ் இருக்குது பிளாஸ்டிக், அந்த க்ளவுஸ் தான் போடணும் நீங்கள். ஓகே, ஊற்றியாச்சு. என்னடா க்ளவுஸ் போட்டுட்ருக்கேன் ஏதாச்சும் ஆகிட மாட்டீங்களா? ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இதுதான். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது ஏன்னா நான் வந்து ஸ்மெல்லு தாங்க முடியல, அதுக்கு தான் நான் வந்து க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஒருத்தர் தொட்டு காட்டினது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து இதில் வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணாலே போதும். ஓகே, ஃபைனலாக இப்போ நம்ம எல்லாம் ஊற்றியாச்சு, செட்டப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். நான் ஜஸ்ட் இங்கேயே ஆன் பண்ணிவிட்டு அப்புறமா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு சேஃப்டி மெஷர் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்க் போட்டுங்க. ஸ்ப்ரே அதை வாசனை வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல பார்த்தா இதுமே ஆகுது, கண்ணில் படக்கூடாது. சேஃப்டி மெஷருக்கு ஒரு கிளாஸ் போட்டுங்க. கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் கூட பார்த்துக்கலாம். ஏன்னா கண்ணில் படக்கூடாதுன்னு தான் இதோட ஒரு இது மெத்தட், தவிர உடம்புல இதை பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஓகே கைஸ், பவர் போட்டாச்சு. நான் இதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 minutes வெயிட் பண்ணணும். 2 minutes வெயிட் பண்ணிங்கன்னா இந்த நோசில்லேருந்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புகை வர ஆரம்பிச்சிடும். ஹைட்ரோக்ளோரிக் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வரும். இப்போ நம்ம ஜஸ்ட் 1 to 2 minutes வெயிட் பண்ணால் போதும். இது தானாக வந்து உள்ளார எல்லாம் மோட்டர் வேலை செய்யிடும். சொல்லப்போனால் 1200 வாட்ஸ் பவர்ஃபுல் மோட்டர் இது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. மோட்ரு ஓடுது, உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். நான் டேரெக்டாக வைக்கல, ஏன்னா கேமரா முன்னாடி வச்சேன்னா ஒரு வேளை கேமராலாம் இதாகிடும்.
தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புகை வர்றது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் போய் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபுல்லாக காட்டுறேன். நான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஆஃபீஸு அலுவலகம் எந்த இடத்துல இப்போ கை பிடிக்கிற இடத்துல எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி சானிடைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் அது மாதிரி பொருள்லாம் வந்துச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி ஒரே ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலை நான் ஈஸியான விதத்தில் வந்து சானிடைஸ் பண்ண முடியும். இப்போ பார்சல் வந்திருக்கு. நீங்கள் ரம்மி விளையாடுவீங்களா? அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ரோஸ் ரம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குங்க. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து நீங்கள் ப்ளே பண்ணி வின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் பேடிஎம்லேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறதா இருக்கட்டும், வித்ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், இரண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரே இருக்குது. அப்படி இல்லைனாலும் கூகுளில் போயிட்டு நீங்கள் ரோஸ் ரம்மி அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வரும். உங்களுக்கு ரம்மி விளையாட தெரியாதா? அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து ப்ராக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோட்ல போயிட்டு நீங்க எப்படி விளையாடணும் அப்படின்னு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு கூட நீங்க பெட் பண்ணி வின் பண்ணலாம். ஸோ ஒரு சூப்பரான ஆப். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. பார்சலை பாருங்க. இந்த பார்சலை நான் வந்து ஜஸ்ட் நான் சானிடைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈஸியான விதத்தில் நம்ம வந்து சேஃபாக நம்மளால வச்சுக்க முடியும். இந்த மாதிரி ஓரத்தில் எந்தெந்த இடத்துல நீங்கள் சானிடைஸ் பண்ணணுமோ நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஸ்பீடு எந்த அளவுக்கு தேவையான விதத்தில் நீங்கள் ஸ்பீட் வச்சிங்க. இங்கே உள்ள பொருட்கள் இப்போ யார் வந்துட்டு போனால் எல்லா இடத்துலையும் ஓரம் மூளை எல்லா இடத்துலையும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து 40 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆஃப் ஆக்கிடுறேன். ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரோக்ளோரைடு தான் ஊற்றணும், நீங்கள் வந்து சானிடைசர் ஊற்றக்கூடாது சொன்ன காரணம் என்னென்னா, இந்த நாசிலோட சூடு வச்சு கட்டுற மாதிரிங்க. நெருக்கி பார்த்தீங்கன்னா வந்து 62 71 திட்டமிட்டு 80க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது காட்டுது. இது மேலே பார்த்தீங்கன்னா பாடியை பார்த்தீங்கன்னா வந்து 55 அப்படி காட்டுது. நீங்கள் மட்டும் ஆல்கஹால் சானிடைசர் ஊற்றிருந்தீங்கன்னா 40க்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து தீ பற்றி எரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிவைஸ் எப்படி வேலை செய்யும் எல்லாமே உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ எல்லோரும் கேட்பீங்க, ப்ரோ இது பெரிய டிவைஸ் இருக்கா, விலை அதிகமாக இருக்கும்னு நினைப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெருக்கி வந்து கொஞ்சம் வந்து 3500 4000 உள்ள ஒரு டிவைஸ் தான் அது. ஆனால் நீங்கள் சின்னதாக பட்ஜெட்டில் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 350 400 அந்த சின்ன டிவைஸ் ஒன்று இருக்குது. அந்த டிவைஸோட டெஸ்டிங்கை நான் வந்து காட்டுறேன். ஆனால் இந்த அளவுக்கு அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ஆனால் நார்மலாக ஒரு ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதோட டெஸ்டிங் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பேர் பார்த்தீங்கன்னா வந்து நானோ ஸ்ப்ரே ஹைட்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து சின்ன ப்ராடக்ட். இது ஒரு 350 ரூபாய்க்கு ப்ரைஸில் தான் இருக்குது. இதோட பெஸ்ட் பை லிங்க் கீழே இருக்குது. ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். யூசர் மேனுவல் வருது. கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்குது. இது வந்து ஒரு சின்னதாக எனக்கு பட்ஜெட்டில் வந்து வீட்டுக்கு நான் வந்து காம்பேக்டாக என்னோடய மணி பர்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். சார்ஜ் ஏற்றிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 1 ஹவர் ஏற்றுறீங்கன்னா வந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணும்போது தண்ணி நீங்கள் தேவையான அளவுக்கு போர் பண்ணிங்க. நான் தண்ணி போர் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் வந்து ஒரு டெட்டால் ஏதாவது ஏற்றிக்கலாம். இல்லைனா வந்து சோடியம் அதையே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உடனே ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த நானோ அந்த ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு வெளியாகுது. இது மாதிரி கூட உங்களால் வந்து சானிடைஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராடக்ட்டை. இல்லைனாலும் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் மிக்ஸ் பண்ணதால் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு இல்லைனா வந்து உங்களை சானிடைஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த ப்ராடக்ட் ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் சொல்லுவேன். இது ஒரு பட்ஜெட் ப்ரைஸாக இருக்கலாம். 350 ரூபா எல்லாராலும் வாங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி பார்த்த கேஜெட் சீரிஸ் வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். இந்த கேஜெட்டோட டெப்த்தான ஒரு யூசேஜை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடைக்கும். ஆனால் சிட்டி சைடில் தான் லாக்டவுன் பீரியடில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 3500 4000 வரைக்கும் வரும். இந்த கேஜெட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு பெரிய ஆஃபீஸ் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கேஜெட் ஒரு ஒர்த்தான கேஜெட் சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த சானிடைஸ் பண்ணுற பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்ல பிஸ்னஸ், நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஒரு தடவை சானிடைஸ் பண்ணுறதுக்கு ஆஃபீஸுக்கு சானிடைஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து 300 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆஃபீஸ், நம்ம கோடவுன், இல்லைனா பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹோட்டல், இல்லைனா வந்து எல்லா பர்பஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாகும். ஒரு வீட்டுக்கே வாங்கி வச்சுக்கிட்டா கூட பெரிய வேறாக இருந்தாலுமே வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து சானிடைஸ் பண்ணிக்கிட்டாலும் வந்து ஒரு இதுலேருந்து நம்ம சானிடைஸ் பண்ணதால் வந்து ஒரு மன திருப்தி கிடைக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த முக்கியமான காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா
வந்து இந்த சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா வச்சுங்க, இந்த சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது மட்டும்தான் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் வந்து டெட்டாயில் இருக்குது, இந்த டெட்டாயில் வந்து அதுலேயும் நீங்கள் தண்ணி சேர்த்து கூட யூஸ் பண்ண முடியாது. திக்காக யூஸ் பண்ணக்கூடாது, என்னன்னா வந்து அந்த இது வந்து அவங்களுக்கு வந்து வெளியே வராது அந்த புகை. அதனால் நல்லா இருந்துச்சு, இந்த சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் தப்பி தவறி ஏதாச்சும் நீங்கள் வந்து சானிடைசர் லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு தான் வெளியே வரும். அதனால் தப்பி தவறி அதெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த சின்ன டிவைஸும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது வாங்க முடியலன்னு நினச்சிங்கன்னா இது ஒரு 350 ரூபாக்குள்ளே தான் வரும். இது சின்னதாக நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து இந்த இதுலேயும் நீங்கள் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் த மணின்னு சொல்லுவேன் நான். கண்டிப்பாக கமர்ஷியல் பர்பஸ்க்கு கண்டிப்பாக பல காரியத்துக்கு வந்து இந்த மிஷின் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் கண்ணை மூடிக்கிட்டு. ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் வந்து இருக்க தான் போகுது. ஏன்னா நம்ம வந்து சொன்ன மாதிரி இப்போ கொரோனாவோட தான் நம்ம வாழ போகிறோம்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் ஆஃபீஸ் பர்பஸ்க்கு இல்லை ஹோட்டல்ஸ் அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலே வந்து நிறைய பேர் வந்து கொரோனா வார்டெலாம் வந்து நிறைய பேர் ஹோட்டல்ஸ்லாம் தங்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இடத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஹோப் இன்றைக்கி பார்த்த வீடியோ பற்றி உள்ள உங்கள் கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் முக்கியமான விஷயம், நான் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரிலாம் டிவைஸ் இருக்கான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் அவங்களுக்கு ஒரு வெயிப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருங்க. கண்டிப்பாக வாங்கணுங்க, கண்டிப்பாக வாங்க மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலாம், லைக் பண்ண வந்து இப்போ தான் சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே கிரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பில்ஸ் வந்துடாங்க. நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணலன்னா எல்லா லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வந்துடாங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்க மாட்டேன். எஃப்எம் அஹமத் பாய்.